வணக்கம். இப்போ என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனால் நிஜம் இதுதான். உடைந்தது திமுக கூட்டணி, உறுதிப்படுத்திய ராகுல் காந்தி. விஜய்க்கு ஆதரவாக தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ட்வீட் போட்டிருக்கின்றாரு ராகுல் காந்தி. அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜனநாயகம் படத்தை சென்சார் போர்டை வச்சு முடக்கிட்டீங்க, தமிழ் கலாச்சாரத்தின் மீது நீங்கள் தாக்குதல் தொடுத்துருக்கீங்க, ஒருபோதும் தமிழர்களையும் வெல்ல முடியாது, தமிழ் கலாச்சாரத்தில் வெல்ல முடியாது மோடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்கி இருக்கின்றார்கள். இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, பாதிப்படைந்தவர்கள் பேச முடியாத போது நாங்கள் களத்தில் இறங்கி பேசுவோம், அவங்களுக்கான உரிமையை பெற்றுத்தருவோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்றாங்க. ஆனால் திமுக என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, என்னடா இது 24 மணி நேரம் திமுகவை வசைபாடி கொண்டு இருக்கிறான் இந்த விஜய், ஆனால் அவனுக்கு எதிராக ராகுல் காந்தியில் இருந்து கீழே இருக்கின்ற மாணிக்கம் தாக்கூர் வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்களே. இவங்க திமுக கூட்டணி வேண்டாம் என்று முடிவெடுத்துட்டாங்க போல இருக்குது. இவங்க கிட்ட இனிமே தொகுதி உடன்பாடே பேசக்கூடாது அப்படின்னு திமுக முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் இருக்கும். என்ன ஞாபகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏயா நம்ம முதல்வரே ஒரு 2 நாளைக்கு முன்பாக ட்வீட் போட்டாரு, உனக்கு தெரியாதா? இந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்பாகவே ட்வீட் போட்டது உனக்கு ஞாபகம் இல்லையா? மோடியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அரசியல் ஆளுமைகளை வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, சிபிஐ இதை 3ஐயும் வச்சு முடக்கினீங்க. இப்போ நம்ம தணிக்கைத்துறையை வச்சும் முடக்க பாக்குறீங்களா அப்படின்னு அவரே ட்வீட் போட்டிருந்தாரு இல்ல. அப்போ ஜனநாயகம் படத்துக்கு ஆதரவாகத்தானே முதல்வரே பார்த்தா ட்வீட் போட்டிருக்காரு. விஜய்க்கு ஆதரவாக முதல்வரே களமிறங்கி இருக்கின்ற பொழுது நம்ம ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவாக ட்வீட் போட்டதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. ஆனா முதல்வர் ட்வீட் போட்டது எப்ப தெரியுமா? நம்ம பராசக்தி படம் இருக்குல்ல, அந்த பராசக்தி படத்துல கிட்டத்தட்ட ஒரு 24 இடத்துல தணிக்கைத்துறை எதெல்லாம் சொல்லி நீக்க சொன்னாங்களோ அதை நீக்கிட்டாங்க. அந்த தகவலானது வெளியாச்சு. அந்த தகவலை பார்த்து தான் அதிர்ச்சி அடைந்த நம்ம முதலமைச்சர், என்னடா இது, இந்த பராசக்தி படத்தை வச்சுதான் தேர்தலே நம்ம பாத்தீங்கன்னா வெற்றி பெறலாம் என்று இருந்தோம், நம்முடைய கொள்கையை அதில் சொல்லி இருக்கிறோம், மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை பார்த்தாங்கன்னா திமுக தான் வேண்டும், தமிழை காப்பாத்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டை காப்பாத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புண்ணியவான்கள் பாத்தீங்கன்னா மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு நாம அங்கங்க குறியீடா பாத்தீங்கன்னா திமுக ஆட்சி வேண்டும் என்பதை காட்டியிருந்தோம். ஆனா திடீர்னு தணிக்கைத்துறையானது 24 இடத்துல வெட்டி போட்டாங்களே. சோ மோடியை பொறுத்த வரைக்கும் குரலற்றவர்களுடைய குரலை ஒட்டுமொத்தமாக நசுக்க பார்க்குது தணிக்கைத்துறை வச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் பராசக்தியினுடைய பரிதாப நிலையை நினைச்சுதான் ட்வீட் போட்டார். விஜய்க்கு ஆதரவாக நம்ம முதலமைச்சர் பாத்தீங்கன்னா போடவே இல்லை. அவ்வளவு ஜனநாயகவாதியும் கிடையாது, அவரு கருத்துரிமை காப்பாற்றுகின்ற நிலையிலும் நம்ம முதலமைச்சர் கிடையாது. அப்படி இருந்தா நம்ம எச் ராஜா அவர்களை கள்ளத்தி மரத்துல இஸ்லாமியர்கள் போய் கொடி ஏத்துனாங்கல்ல, அந்த கொடி இன்னும் இருக்கா இல்லையா என்று பார்ப்பதற்காக மலை மேல போனார். ஆனா அவரை கைது பண்ணிட்டாங்க, மேலேயே விடல. ஆனா இந்த திமுக அரசாங்கமானது கள்ளத்தி மரத்துல கொடியும் ஏத்த விட்டுட்டு கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்ல பல இஸ்லாமியர்களை இறந்து விட்ட பிறகு புதைக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இப்படி இடமே சொந்தமில்லாத இஸ்லாமியர்களுக்கு மலை மேல போய் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு உரிமை அளித்து விட்டு உரிமைக்காரங்களை தடுக்கக்கூடியவங்க தான் இந்த ஜனநாயகம் பற்றி பேசக்கூடிய முதலமைச்சர் எல்லாம். அதுலயும் கள்ளத்தி மரத்துல கொடியேற்றுகின்ற நிகழ்வை பொறுத்த வரைக்கும் போலீஸ்காரனுடைய காவலுடனே போய் நைட்டு 1 மணிக்கு அரங்கேறி இருக்கிறது. கோயிலுக்கு சொந்தமான கள்ளத்தி மரம், அந்த இடத்துல கோயில் செயல் அலுவலராவது ஏடாடே மரத்துல கொடி ஏத்துறீங்க அப்படின்னு அவராவது தடுத்து இருக்கணும், இல்லையா அறங்காவலர் குழுவாவது தடுத்து நிறுத்திருக்க வேண்டும், இல்ல காவல்துறையாவது தடுத்து நிறுத்திருக்க வேண்டும். ஆனா யாருமே தடுத்து நிறுத்தல. அவங்கள திருவிழாவும் கொண்டாடியாச்சு, நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களும் கோயில் செயல் அலுவலரை கூப்பிட்டு, ஏப்பா அந்த கள்ளத்தி மரம் யாரு, கோயிலுக்கு தானே சொந்தமானது, அந்த மரத்துல கொடி ஏத்திருக்காங்களே உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டார். தெரியும் என்று சொன்னாரு கோயில் செயல் அலுவலர். அப்போ தெரிந்தே இஸ்லாமியர்களை விட்டு கொடுத்தியா? இல்லைங்க உடம்பு சரியில்லை, நான் 1 வாரமா லீவு, அதனால மரத்துல கொடி ஏத்தின விஷயம் எனக்கு தெரியல. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல, அந்த கொடி அகற்றி விட்டு
இஸ்லாமியர்கள் மீது காவல்துறையில புகார் கொடு, அந்த புகாரை காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கும், அவங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. கோயிலுடைய ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொருத்தர் கைப்பற்றுவதற்கு எப்படி நீ பார்த்துட்டு சும்மா இருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கிறது நீதிமன்றம். நீதிமன்றம் உத்தரவிட்டு 4-5 நாள் ஆச்சு. இதுவரைக்கும் கள்ளத்தி மரத்தில் இருந்து அந்த கொடியை இறக்கவே இல்லை. அப்ப கோயில் செயல் அலுவலர் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பழனி ஆண்டவருக்கு சொந்தமான மரத்தை விட்டு கொடுத்து நிக்குது. அதை பற்றி கேட்க போன நம்முடைய எச் ராஜா அவர்களை கைது பண்ணியிருக்கின்றார்கள். இங்க ஜனநாயகம் எங்க இருக்குது? யாருடைய உரிமையை காப்பாத்துறாங்க? அதனால கருத்துரிமைக்கு ஆதரவாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் களத்துல இறங்கி ஜனநாயகம் படத்துக்காக ட்வீட் போட்டாருன்னு சொன்னதால ஏமாற்று வேலை. ஆனா நம்ம ராகுல் காந்தி விஜய்க்கு ஆதரவாக ட்வீட் போட்டிருக்கிறாரு. அப்போ கூட்டணி உடைந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சு போச்சு அப்படின்னு நீயும் நானும் நம்பணும்னா நம்மளை விட முட்டாளு உலகத்தில் வேற எவனுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி எண்ணம், காங்கிரஸ் கட்சிக்காரனுடைய எண்ணம், திமுக காரனுடைய எண்ணமும் அதுதான். ஏன் தெரியுமா? இந்த சிபிஐ விசாரணையில சிக்கி இருக்கின்றார் நம்ம விஜய். அவருக்கு பெரிய தலைவலியா இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த ஜனநாயக படம் வந்து தணிக்கைத்துறை சான்றிதழ் கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா உச்ச நீதிமன்றமானது இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்கல. வழக்கு விசாரணையே வந்து திங்கக்கிழமை தான் வரும் போல இருக்குது. பொங்கல் எல்லாம் முடிஞ்சு 19ஆம் தேதி தான் வழக்கு விசாரணையே வரும் போல. அந்த 19ஆம் தேதி கூட விசாரிப்பாங்கன்னு கூட தெரியல. ஏன் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, முதன்மையான வழக்குகள் ஏற்கனவே எண்ணிடப்பட்டிருக்குது. எந்தெந்த வழக்கை எத்தனாவது வழக்காக விசாரிக்கணும்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்ல எண்ணிடப்பட்டு விட்டது. சோ இந்த வழக்கெல்லாம் விசாரித்து விட்டு நேரம் இருந்தா கூடுதலாக சில வழக்குகள் எடுத்து விசாரிப்பாங்க. 19ஆம் தேதி அப்படி பிரதான வழக்கெல்லாம் முடிந்தா 19ஆம் தேதி இந்த ஜனநாயகம் பட விஷயத்தையும் விசாரிப்போம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆனா 19ஆம் தேதி கூட விசாரிப்பாளா என்பதே சந்தேகமா தான் இருக்குதுங்க. ஏன்னா அடுத்த 2 நாள் பொறுத்து நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்திலே தலைமை நீதிபதி பெஞ்சில் வந்து ஜனநாயகம் படமானது விசாரணைக்கு வருது. தணிக்கைத்துறை தொடர்பாக 21ஆம் தேதி ஜனவரி மாசம். அதுல 19ஆம் தேதி உச்ச நீதிமன்றம் விசாரிக்குதா தெரியல. ஆனா 21ஆம் தேதி இங்கதான் எங்க நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அதனால அவசர அவசரமாக உச்ச நீதிமன்றம் போனாங்க தெரியுமா? அங்கேயும் வந்து கைவிரித்து விட்டது நீதிமன்றம். அது ஒரு பெரிய நெருக்கடி. அது மட்டும் இல்லாம நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் மீண்டும் விசாரணைக்கு அழைக்கிறாங்க சிபிஐ. ஏற்கனவே சிபிஐ கிட்ட நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறாரு. எப்படியாவது பொங்கலுக்காவது விடுங்க, டெல்லியிலே நித்திரிவு போல இருக்குது, பிறகு எப்போ நீங்க அழைக்கிறீங்களோ அப்ப வரேன் அப்படின்னு சிபிஐ கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனா சிபிஐ என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஐயா நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லுங்க, அப்ப நாங்க உங்களுக்கு சம்மன் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2-3 நாள்ல நம்ம விஜய் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை பண்ணிட்டு சிபிஐக்கு டைம் கொடுக்க போறாங்க. அதனால இந்த கரூர் வழக்கிலும் ஜனநாயகன் படம் வெளியாவதிலும், அது மட்டும் இல்ல வரி சலுகை கேட்டு வசமா சிக்கி இருக்கின்றாரு நம்முடைய விஜய். அதுல அபராதமும் விதிச்சிருக்காங்க. அந்த வழக்கும் சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. இப்படி பல்வேறுபட்ட வழக்கு இருப்பதனால பாஜக ஆனது யோ கூட்டணிக்கு வந்துறியா அப்படின்னு அழைப்பதாக ஒரு பேச்சு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஏன்னா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு பிரச்சனை நம்ம சிக்கிக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். அது மட்டும் இல்ல, அரசியல் ரீதியாக வழக்குகளை சந்திக்காதவர் விஜய். அதோட போச்சுன்னா திரைப்படம் தொடர்பாகவும் விஜய் அவர்கள் வழக்குகளை சந்திக்காதவர், நீதிமன்ற படிக்கட்டுகள் ஏறாதவர், விசாரணை வளையத்துக்குள்ள வராதவர். அவரை சோக்கா வந்து பாத்தீங்கன்னா பல பேர் காப்பாத்திட்டே இருந்தாங்க. இப்ப தொடர் விசாரணை, தொடர் வழக்குகள், அவர் தள்ளாடுறாரு. ஒருவேளை பாஜக பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக திமுக காரங்க ஆதரிக்கிற மாதிரி ஆதரிக்கிறாங்க. மோடி பத்தியா ஒடுக்குமுறை ஏவராரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க ராகுல் காந்தியில் இருந்து அதோட கீழ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கம் தாக்கூர் வரைக்கும் வழிய போய் ஆதரவளிக்கின்றார்கள். பிஜேபி பக்கம் போயிடாதா, நாங்க இருக்கண்டா உனக்கு அப்படின்னு காட்டுறதுக்காகவே வந்து நம்ம மோடி அவர்கள் வந்து தணிக்கைத்துறையை வச்சு நம்ம விஜய கூட்டணிக்குள்ள கூட்டு வந்துட போறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காங்கிரஸ்க்கு எதிர்பார்க்குதா, காங்கிரஸ் நம்மளோட வந்துடும் போல இருக்குது, நாம ஏன் போய் பிஜேபியுடன் சேரணும், தேவையில்லாத விடயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் நினைச்சுக்கிட்டு பிஜேபி எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சரி நம்ம காங்கிரஸ் பக்கம் போயிடலாம், காங்கிரஸ் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு
ராகுல் காந்தியினுடைய கையாலாம் போய் பார்த்தீங்கன்னா கோபி பீஜு இவரு சிபிஐ விசாரணை அதிகாரியா இருந்தவர். அவர்லாம் நம்ம விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை வழங்கி இருக்கின்றார், எப்படிலாம் சிபிஐ கிட்ட பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்படி பாஜக பக்கம் போகாம தடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தீய சக்தியான திமுகவை எப்படியாவது காப்பாற்றின என்பதற்காக தான் காங்கிரஸ் ஆனது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு விஜய்க்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் திமுக போட்டு கொடுத்த நாடகம். நீங்க விஜய்க்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசுங்க, பிறகு விஜய் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் தனிமைப்படுத்தி விடலாம். அதோட போச்சுன்னா காங்கிரஸ் விஜய் கூட வரப்போகுது அப்படின்னு நினைச்சா இன்னும் அதிமுக போலாமா இல்ல நம்ம விஜயா கூட போலாமா என்று இரட்டை நிலைப்பாடுடன் வந்து திரிசங்கு சொர்க்கத்துல நின்று இருக்கக்கூடிய பல கட்சிகளும் காங்கிரஸே வருதுன்னா நாம ஏன் விஜயா கூட போக கூடாது? அதனால காங்கிரஸ் வரதுக்கு முன்னாடி நாம போய் விஜய் கூட்டணியை டிக் அடிச்சிருவோம் அப்படின்னு நம்முடைய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து காங்கிரஸ் வரதுக்கு முன்னாடி அங்க போய் இடம் பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ஒரு பெரிய கூட்டணியா இருக்கும். அதிமுக போக வேண்டிய திமுக எதிர்ப்பானது மூன்றாவது அணி மூலமாக பிரிக்கப்படும். திமுக காங்கிரஸ் கூட்டணியானது வழக்கம் போல தேர்தலில் நிற்கும், வெற்றி பெற்றுடும் அப்படின்னு ஒரே எண்ணத்துக்காக தான் நாங்க விஜய்க்கு முட்டு கொடுக்கிறோம் அப்படின்றதுக்காகவே இப்ப முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இதே காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான் வந்து கரூர் சம்பவம் நடந்து விட்ட பிறகு விஜய் வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி இடத்துல பேசினார். ராகுல் காந்தியும் ஆறுதல் சொன்னார். ஆனால் ராகுல் காந்தி விஜய்க்கு ஆறுதல் சொன்ன பிறகும் திமுகவுடைய குரலாக விஜயை கைது பண்ணணும். ஏயா தெலுங்கானாவில் வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனாவை கைது பண்ணாங்களா இல்லையா? சோ அப்ப விஜயும் கைது பண்ணணும், விடவே கூடாது அப்படின்னு திமுக குரலாக இந்த கரூர் சம்பவத்துக்காக களத்தில் இறங்கி விஜய் கழுத்தை பிடிச்சவங்க தான் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இப்ப மட்டும் என்ன பாச மொழி, அன்னைக்கு பாஜக காப்பாத்திச்சு. இந்த கரூர் சம்பவம் யாரால் நடந்தது, யார் பின்னணியில் நடந்தது, அவங்க கரூர்ல என்ன பண்ண இருந்தாங்க, ஆனா அது எப்படி மாறி போச்சு, எப்படி 41 உயிர் பலியாச்சு அப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தது யாருக்கு? விஜய்க்கு. அதனால திமுக பின்னணி பற்றி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் சிபிஐல கூட போய் சொல்லிட்டு வந்திருக்கின்றாராம். அன்னைக்கெல்லாம் திமுக ஆதரவா இருந்துகிட்டு விஜயை உள்ள தூக்கி போடணும். 41 பேருக்கு கொஞ்சம் தானா முன் வந்து தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க, தார்மீக பொறுப்பேற்கின்றேன், இனிமேலாம் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசம்பாவிதத்துக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். கடைசி வரைக்கும் மௌனமாவே இருப்பாராமா? அதுக்கு அவர் பொறுப்பே இல்லையாமா? விஜய் போனதுனால தானே கரூர் சம்பவம் நடந்தது அப்படின்னு விஜயுடைய கழுத்தை பிடிச்சவங்க தான் இங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. ஆனா இன்னைக்கு பாஜகவுடன் போயிடலாம் அப்படின்னு விஜய் முடிவெடுக்கின்ற பொழுது இன்னைக்கு முட்டு கொடுத்து நாங்க இருக்கிறோம்பா அப்படின்னு ஏமாத்துறாங்க நம்ம விஜய. விஜய்க்கு உண்மையாகவே அரசியல் தெரியாது, குறிப்பா தமிழக அரசியல் பற்றி தெரியாது. அதனால்தான் அகில இந்திய தலைவர்கள் வரைக்கும் காங்கிரஸ்ல விஜய்க்கு ஆதரவா இருப்பது போல காட்டுறாங்க. கரூர் சம்பவத்துல அதிமுக காப்பாற்றி விட்டுச்சு, பாஜக காப்பாற்றி விட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு திமுகவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், இந்த கரூர் சம்பவம் சிபிஐ விசாரணைக்கு போனாங்களே, காப்பாற்றி விட்டாங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக படம் எவ்வளவோ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஆனா பட விஷயத்துல காங்கிரஸ் கட்சிக்காரங்க காப்பாற்றி விட்டாங்களா? மொத்தமாக தங்களுடைய கூட்டணி பேரத்துக்காக தொகுதி அதிகமாக கொடுக்கணும் என்பதற்காக விஜய் அவர்களை பயன்படுத்துறாங்க. நம்முடைய விஜயகாந்துடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சொன்னார், காங்கிரஸ் கட்சிக்காரங்க நம்பாதரா சாமி, நான் அவங்களை நம்பி ஏமாந்து போயிட்டேன், அவங்க உங்க படத்துக்கு ஆதரவா பேசுறானுங்க, கரூர் சம்பவத்துக்கு ஆதரவா பேசுறான்னு நினைக்காத, திமுக கிட்ட பேரம் பேசுறானுங்க, ஏமாந்துடாத அப்படின்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா விளக்கமா சொன்னார். சோ நம்ம விஜயை விட கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் சின்னவராக இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு சொன்னார். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆதரவை உண்மைன்னு நம்புறாரா? இன்னைக்கு திமுக காரங்க அத்தனை பேரும் மோடி தான் படத்தை முடிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு சும்மானா அரசியலுக்காக கை காட்டுறாங்களே, இந்த திமுகவை நம்புறாரா? அதுல திமுகவில் இருக்கக்கூடிய சில அல்ல கைகளை பொறுத்த வரைக்கும் இங்க தமிழக காவல்துறையே விசாரிச்சு இருந்துச்சு வச்சுங்களேன், நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட பேசி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நீ போய் சிபிஐ வேணும்னு போன பத்தியா, இப்ப நீ ரொம்பவே அனுபவிக்கிற பத்தியா. அதனால தான் இதுவே நீ ஸ்டாலின் கிட்ட போய் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக மனவிட்டு பேசியிருந்தனா ஸ்டாலின் அவர்கள் எப்படி உன்னை காப்பாற்றணும் அப்படி காப்பாத்திருப்பார். அதனால தேவையில்லாம மத்திய அரசாங்கத்திட்ட போய் சிக்கிட்ட சிபிஐ உன்னை வச்சு செய்தா இல்லையா அப்படின்னு வந்து
விஜய திமுக அல்ல கைகள் சிபிஐ விசாரணைக்கு போனதே உனக்கு தாண்டா ஆபத்து அப்படின்னு விஜய மிரட்டிட்டு இருக்காங்க. மொத்தத்துல விஜய் பாஜக பக்கம் அதிமுக பக்கம் போயிடக்கூடாது, நாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் எதிரி என்று சொன்ன பிறகு திமுகவுடைய அராஜகங்களும் இந்த ஆட்சியுடைய அவலங்களும் விஜய் அவர்கள் மணிக்கணக்கா பேசுகின்ற போது கூட இன்னைக்கு என்னவோ நல்ல பிள்ளைங்க மாதிரி விஜய்க்கு ஆதரவாக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம ஸ்டாலின் கிட்ட பேசியிருந்தா இந்த வழக்கை ஒண்ணுமில்லாத ஆகிட்டு இருப்பாராம் கரூர் சம்பவம் நடந்து முடிந்த பிறகு. ஆனா சிபிஐ நம்பன இல்ல பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர் சந்தித்தார். அப்பவே அவர் தெளிவா சொன்னார் திமுக எப்படி எல்லாம் தப்பு பண்ணிக்குன்னு சொல்லிட்டு. நம்முடைய சட்ட ஒழுங்கு துணை டிஜிபி ஆக இருந்தவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவரு கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா 500 போலீஸ போட்டோம் அப்படின்னு சொன்னாராம். ஆனா கரூர்ல இருக்கக்கூடிய காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் நாங்க 600 போலீஸ போட்டோம்னு சொன்னாங்களாம். அப்போ போலீஸ் போட்டதுல எவ்வளவு முரண்பாடான விஷயம் பாத்தீங்களா. அப்போ காவல்துறையும் சரி தமிழக அரசாங்கம் சரி இந்த கரூர் சம்பவத்துல எங்கெல்லாம் கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நாங்க தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம். முரண்பாடான தகவலை மொத்தமாக திமுக அரசாங்கமானது எப்படி எல்லாம் செஞ்சிருக்குதுன்றத விலாவரியா கொடுத்திருக்கோம். அதனால திமுக எதிராக ஆப்பு வைக்க போது சிபிஐ அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லியிருக்கின்றார். ஆனா இந்த நேரத்தில் காங்கிரசினுடைய ஏமாற்று வேலையை விஜய் அவர்கள் நம்பக்கூடாது என்று சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். பாஜக கூட்டணிக்கு போகக்கூடாது தடுப்பதற்காக காங்கிரஸ் வழி வந்து வாண்டடா நம்ம விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள். ஆனா சமூக வலைதளத்தில் போனா பத்தியா விஜய்க்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, திமுக கூட்டணி உடைஞ்சது, அதனால கூட்டணி உடைஞ்சது ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டு கண்டிப்பா உறுதிப்படுத்திட்டாரு, அதனால திமுக கூட்டணி உடைந்தது உறுதிப்படுத்திட்டார் ராகுல் காந்தின்னு சொல்லிவிட்டு சில பேர் சும்மா 200 ரூபாய்க்காக ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. விஜயா கூட ராகுல் காந்தி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா அது எதுக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். கூட்டணியும் உடையாது. விஜய் அவர்கள் அதை நம்பினாருன்னா அரசியல் களத்துல ஐங்கே போயிடுவாரு. அதனால காங்கிரஸ் கட்சிக்காரையும் திமுகவை நம்ப கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.